தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனலைசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸான ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, எஸ்பி அது போன்ற ஒரு 7 ஸ்டாக்ஸையும் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் உடைய அனலைசிஸ் மட்டும் பார்க்காதீங்க. ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றி நான் டெய்லி 7 ஸ்டாக்ஸையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வச்சு கூட உங்களால் டெய்லி ட்ரேட் எடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தா தான் நேற்று என்ன சொல்லணும், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். சப்போர்ட்டில் என்ன நடந்துச்சு, ரெசிஸ்டன்ஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நெஃப்டியை பார்த்துடலாம். ஓகே, ரைட். நெஃப்டியை நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்றோட வீடியோஸில் நீங்கள் பார்த்தா தெரியும். நேற்றோட வீடியோ 10/4/2017 நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கக்கூடாது, ரெசிஸ்டன்ஸில் தான் என்ட்ரி எடுக்கணும் சேல் பண்ணுறதுக்கு. ஸோ சப்போர்ட்டில் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நேற்று ரெசிஸ்டன்ஸில் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த சேனலை மிக தெளிவாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் செக் பண்ணுங்கள். நேற்று கொடுத்துருந்ததில் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கேன், நல்லா நான் உங்களுக்கு இது பண்ணி கூட காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 11,664 கரெக்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 664.9 மிக தெளிவாக அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குதா, நான் இதில் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். மிக தெளிவாக அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இறங்கி கரெக்டான சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்த சப்போர்ட் எங்கே கொடுத்துருக்கோம், 11,589 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸில் கேண்டில் 6ல் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பியரிஷ் என்கல்ஃபிங், திருப்பி சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி டாப்பை டச் பண்ணுது, அகைன் திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணுது, கண்டினியூஸாக இறங்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போயின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பன் ஆனது கேப் டவுனு, அதுக்கப்புறம் போயிட்டு மிக தெளிவாக நம்ம கொடுத்த சேனலை கிளியராக டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிவர்சல் ஆயிருச்சு. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நமக்கு கேண்டில் 6ல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், என்ட்ரி பண்ணலாம். அப்போ நீங்கள் கேண்டில் 6 சீக்ரெட் ஆஃப் கேண்டில் 6 பேட்டர்ன் அப்படிங்கிற வீடியோஸை பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேண்டில் 6னா என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். முதல்ல கேண்டில் 6 தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டர் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக மார்க்கெட்டை ப்ரொடிக்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும், அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. கீழே உங்களுக்கு சப்போர்ட் பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. நாளைக்கு இதுலேயும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 11,545 பிரேக் பண்ணால் மட்டும்தான் திருப்பி டவுன் ஆகலாம். இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா தான். ஸோ அகைன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் திருப்பி எங்கே வரைக்கும் போகும், இந்த சேனல் நம்ம மேலே லைன் போடுங்க பாருங்கள், கிராஸாக லைன் போடுங்க பாருங்கள், இந்த கிராஸ் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு மூமெண்டம் மேல் நோக்கி இருக்கும். இப்போதைக்கு இதில் மேல் நோக்கி மூமெண்டம் கம்மி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போனவுடனே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போனால் நீங்கள் சேல் பண்ணலாம். அதில் கேண்டில் 6ல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் சேல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நெஃப்டியை பொறுத்தளவில் இப்போ சப்போர்ட்டில் இருக்குது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரைட். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியும் நம்ம அதே மாதிரி தான் நேற்று சொல்லியிருந்தோம் வீடியோவில். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருந்தோம். அதே மாதிரியே பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைனு, சப்போர்ட் லைன்லாம் நீங்கள் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணும்போது, உங்களுக்கு மிக தெளிவாகவும் தெரியும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த லெவலில் மிக தெளிவாக நம்ம கொடுத்த சேனலில் பிரேக் பண்ணி மேலே போயிருக்குதா, கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கிளியராக வந்துருக்குது. முந்தின நாள் வீடியோலையும் அதான் சொல்லியிருந்தேன், திங்கக்கிழமை வீடியோலையும் சொல்லியிருந்தேன், சப்போர்ட்டில் இருக்குது, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த இடத்துல சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் தான் சேல் பண்ணணும். சப்போர்ட்டில் போய் சேல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்குமா, கிடைக்காது. சப்போர்ட்டில் போனால் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பை பண்ணணும். சேலில் ரெசிஸ்டன்ஸ் போனுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸில் சேல் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா சேல் பண்ணணும். ஓகே,
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி இது சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்திருக்குது. அகைன் வந்து 29,700 பிரேக் ஆனதான் இறங்கும். இல்லை அப்படின்னா இந்த இந்த சேனலுக்குள்ளே தான் என்ன செய்யும், ட்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டூலை வரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டூலில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா இங்கே 29,650 59 அடுத்த சப்போர்ட் இருக்குது. இதை உடச்சா தான் அடுத்து இறங்கும். அதனால் கவனமாக பாருங்கள். நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி க்ளோசிங் கொடுச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ண வரும். ரீடெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி பவுன்ஸ் ஆகி இந்த சேனல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை சேனலில் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது. டெய்லி மார்னிங் 5:30 to 8 o'clock வரைக்கும் இருக்குது. 8 o'clock வரைக்கும் சிலபஸ் இருக்கும். 8 to 8:45 வரைக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய டவுட் கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து ஒரு 3 மணி நேரம் இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 daysல நம்ம சிலபஸை சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் தொடர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸில் இருந்தது. நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை மார்க்கெட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகும், இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், ஆனால் கேப் டவுன் ஓப்பன் ஆகி வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி திருப்பியும் இறங்கி கீழே வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்து முடிஞ்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, இறங்கிருச்சு. இனிமேல் இந்த ஸ்டாக்ஸில் இனிமேல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் இது ரவுண்டிங் டாப் சார்ட் பேட்டர்ன் நடந்திருக்குது. இதுக்கான டார்கெட்டையும் ரீச் பண்ணிடுச்சு. அகைன் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அகைன் இந்த இடம் அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னா 2274ல் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா திருப்பி சேல் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஐசிஐசிஐ. ஸோ ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், சப்போர்ட்டில் கிளியராக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கும் மேல் நோக்கி தான் இருந்துச்சு. ஓகே. சப்போர்ட் ரைட், சப்போர்ட் எடுத்துருக்குது. இப்போ நாளைக்கு ஒரு வேளை இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சா, 398 பிரேக் பண்ணி மேலேயே போகல, அங்கேருந்து இறங்கி இருக்குது. நாளைக்கு 392 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இறங்கி 386 பிரேக் ஆயிரும். ஸோ 386 பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்கி 380 அதுக்கப்புறம் 372 வரைக்கும் இறங்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் தான். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகே. ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கே சப்போர்ட் இருக்குது. 392 பிரேக் பண்ண தான் சேல் பண்ணணும். இல்லை அப்படின்னா சேல் பண்ணக்கூடாது. பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸு கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. மேலே போக போக ரெசிஸ்டன்ஸில் சேல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவசரப்பட்டு பை பண்ணாதீங்க. கொடாக் பேங்க். கொடாக் பேங்க் நேற்று என்ன சொல்லியிருந்தோம், நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடந்திருந்தது. ஸோ இங்கேருந்து கிளியராக ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டான அதோட டாப்பை மிக தெளிவாக கிளியராக ரீச் பண்ணிச்சு பாருங்கள். மிக தெளிவாக வந்து 136 பிரேக் பண்ணி கிளியராக க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இதில் இன்னும் என்னென்னா இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. நாளைக்கு ஒரு வேளை திருப்பி இதை ரெசிஸ்டன்ஸை எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1326 பிரேக் பண்ண தான் சேல் பண்ணணும். அது வரைக்கும் சேல் பண்ண வேண்டாம். இல்லைன்னா இதுக்குள்ளேயே மூமெண்டம் இருக்கும். இதுக்கு கீழே வந்து மூமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 1326க்கு கீழே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு இறக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணுங்கள். அது வரைக்கும் சேல் பண்ண வேண்டாம். எஸ்பிஐ நேற்றே சொல்லியிருந்தேன், எஸ்பிஐ வந்து சப்போர்ட் எடுத்துருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த ஹையை பிரேக் பண்ண தான் மேலே போகும். ஹையை பிரேக் பண்ணி 1 hour க்ளோசிங் கொடுக்கல, நேராக திருப்பி இறங்கி அகைன் கீழே வந்துருச்சு. இது இன்னமும் இறங்கலாம், 305 வரைக்கும் கூட இறங்கலாம். அகைன் வந்து இந்த இடத்துக்கு வந்து திருப்பியும் சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்து தான் திருப்பி மேலே போகும். இல்லைனா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 309 305 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கில் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 360 பிரேக் பண்ணால் ஃபர்தராக திருப்பி இறங்கும். இல்லைனா 760 பிரேக் பண்ணால் இறங்கும். அப்படி இல்லைனா 768 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 777 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் திருப்பி வந்து சப்போர்ட்டில் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக 750 to 744 அப்படிங்கிறத மிக வேகமாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ 760க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஒரு வேளை இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஹோல்ட் ஆகும். இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 750 to 744 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்கை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்.
என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தளவில் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. அதை வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோலையும் பழைய வீடியோ நேற்று உள்ள வீடியோ செக் பண்ணால் கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் இதிலே பார்த்துடலாம். ஓகே, இது அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகே, இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அதே பாருங்கள், அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி இறங்கியாச்சு. நாளைக்கு திருப்பி இறங்கினாலும் இது வரைக்கும் வரும், திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் இறங்கும். ஸோ அப்போ இது எங்கே வரைக்கும் வருது? இந்த லெவல் வரைக்கும் வருது. அப்போ இதில் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போடலாமா? அப்போ இது இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. கரெக்ட். ஸோ அப்போ இந்த லெவலுக்குள்ளே தான் இது ட்ரேட் ஆகும். இந்த லெவல் எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் பிக் மூமெண்டம் நடக்கும். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் போயிட்டு ட்ரேட் பண்ணணும்னு அவசரப்படாதீங்க. ரெசிஸ்டன்ஸில் போச்சுன்னா சேல் பண்ணுறதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சுன்னா சேல் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. இது முடியட்டும் மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் ஒரு சைடு மூமெண்டம் கொடுக்கும். எந்த சைடு மூமெண்டம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ இதில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, கீழே இதுக்கு கீழே வந்து போகாமல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. தெரியுதா? இதில் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் கிளியராக சப்போர்ட் எடுக்குது. அப்போ இதுலேயும் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ஹை. இந்த இடத்துல போனோடனே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அடுத்து இந்த அளவுக்கு போனோடனே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அடுத்து இதில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதுக்கடுத்து இதில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்போ நாளைக்கு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போ இது எப்போ குறுக்குதோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அங்கேருந்து மூமெண்டம் மேல் நோக்கி போகுதா இல்லை கீழ் நோக்கி போகுதாங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, எஸ் பேங்க் நம்ம சொல்லியிருந்தோம் கிளியராக சப்போர்ட் எடுத்துருக்குது. ஹையை பிரேக் பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணி திருப்பி இறங்கி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எனக்கு இருக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். கீழே வந்தால் இதில் சப்போர்ட் எடுக்கும், மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ், இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ இது முடியட்டும், அதுக்கப்புறம் இதில் ட்ரேட் பண்ணலாம். இதுக்குள்ளே தான் நடக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி 273 திருப்பி பிரேக் ஆச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 280 284 அப்படிங்கிறத அடுத்தடுத்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் பொறுத்தளவில் ரெசிஸ்டன்ஸை இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனாலும் மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. ஸோ அதிலே ஹோல்ட் ஆகி நிற்குது. நாளைக்கு திருப்பியும் 676 திருப்பி பிரேக் பண்ணி 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக ஆர்பிஎல் பேங்க் நாளைக்கு மேலே போகலாம். எப்போ 676 பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎல் பேங்க்கை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஹாஃபில் இது ஹையை பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இது வந்து எந்தெந்த டார்கெட்டை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் டார்கெட் உங்களுக்கு இங்கே வரைக்கும் போகும், அதுக்கு அடுத்த டார்கெட் இங்கே, அதுக்கு அடுத்த டார்கெட் அங்கே. ஸோ அப்போ 3 டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகும், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்து மேலே போகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 666 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட்டு இதில் ட்ரேட் பண்ணணும்னா பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 680க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். அது வரைக்கும் பையும் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் எங்கே இருக்குது? சப்போர்ட்டில் தான் இருக்குது. சப்போர்ட்டில் என்ன செய்யக்கூடாது? சப்போர்ட்டில் சேல் பண்ணக்கூடாது. இறங்கினாலும் திருப்பி பவுன்ஸ் ஆயிரும் இது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் போய் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சேல் பண்ணுங்கள். ஸோ நான் அதான் சொல்கிறேன், தொடர்ந்து டெய்லி அதான் சொல்லிட்டுருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் போய் அதில் தான் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் போகலைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ரெசிஸ்டன்ஸில் பையில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நேரத்தில் மூமெண்டம் கொடுக்கும், அது எந்த நேரம் கரெக்டாக பிடிக்க முடியாது. ஆனால் ரெசிஸ்டன்ஸில் போய் இது வந்து மேலே நல்லா அப் ட்ரெண்ட் முடிஞ்சு மேலே போய் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்? சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? சேல் பண்ணணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போன பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். ஓகே. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையில் 11,545 பிரேக் பண்ண தான் ஃபர்தராக திருப்பி இறங்கும். இல்லைன்னா இது இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளேயே மூமெண்டம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் இதுவும் அதே மாதிரி தான். இந்த லெவல் வந்து 27,735 கீழே, மேலே ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு இப்போ அதிகபட்ச உயரம் 30,000. ஸோ இந்த ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக இறங்கும். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போகும்போது மட்டும் எப்பயும் என்ட்ரி எடுங்க, சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.